மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது யூஜிடிஆர்பிக்கும் சரி பிஜிடிஆர்பிக்கும் சரி ரெண்டுக்குமே வரக்கூடியது, ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். த சொல்யூஷன் ஆஃப் dy by dx ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dy by dx ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 இஸ் இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதோடைய சொல்யூஷன் இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்கும்போதே ஒரு ரிசல்ட் ஞாபகத்துக்கு வருது. அதை எழுதுகிறோம் பாருங்கள். The general solution of Clairaut's form. General solution of Clairaut's form y equal to xp plus f of p is y equal to xc plus f of c. ஓகே, இப்போது இதுதான் Clairaut's ஃபார்ம். இதனோட ஜென்ரல் சொல்யூஷன் இதுதான் y equal to xc plus f of c. ஒன்றும் இல்லைங்க, இந்த p இருக்கிற இடத்துல c-யை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இது முக்கியமான ரிசல்ட்டு. இப்போ கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்கும்போதே அடடே இது Clairaut's ஃபார்ம் மாதிரி தெரியுது அப்படின்றது தானாக தோணணும். எப்படி சார் தோணுது, எப்படி சார் தெரியுது இங்கே பாருங்களேன். நான் முதல்ல கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். dy by dx whole square minus x into dy by dx plus y equal to 0. இதான் வந்து given differential equation. இப்போது Clairaut's ஃபார்ம் எனக்கு தெரியும், அதோட சொல்யூஷனும் எனக்கு தெரியும். இதுதான் அதோட சொல்யூஷன். சரி, இப்போ இது given differential equationல நான் என்ன செய்கிறேன், இந்த dy by dx இருக்கு இல்லையா, அதை p அப்படின்னு எடுத்துக்கிறேன். let p equal to dy by dx எடுக்கலாம் இல்லையா. நான் pன்னு ஒரு நேம் கொடுக்குறேன். கொடுத்தா என்ன அது பாருங்கள், p ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு பி ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0, ரைட். இப்போ இதுலேருந்து ஒய் கால்குலேட் பண்ணுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு Clairaut's ஃபார்ம் கிடச்சிரும். ஸோ பாருங்களேன், கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஒரு சில சேஞ்ச் பண்ணி பார்த்தா அது Clairaut's ஃபார்ம் மாதிரி தெளிவாக தெரியுது. அது Clairaut's ஃபார்ம் தான் கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன் டக்குன்னு சொல்லிடலாம். இவ்வளோ தாங்க விஷயம். இப்போ இதுங்க பாருங்கள், ஒய் கால்குலேட் பண்ணுங்கள். ஒய் ஈக்குவல் டு இந்த பக்கம் ஒய் அப்படியே இருக்கட்டும், இந்த மைனஸ் எக்ஸ்பி அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் எக்ஸ்பி ஆகிடும். இந்த ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் பி ஸ்கொயர் ஆகிடும். இதை யோசிச்சு சொல்லுங்கள், எந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்பி ப்ளஸ் எஃப் ஆஃப் பி மாதிரி இருக்கா. எஃப் ஆஃப் பி தான் இந்த மைனஸ் பி ஸ்கொயர், எக்ஸ்பி இங்கே இருக்குது. ஸோ Clairaut's ஃபார்முங்க இது. இதோட சொல்யூஷன் என்ன, அப்படியே டேரெக்டாக இதுக்கு சொல்யூஷன் எழுதிடலாமா. ஜஸ்ட்டு பி இருக்கிற இடத்துல சி போட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு Clairaut's ஃபார்மோட சொல்யூஷன் என்ன, y ஈக்குவல் டு எக்ஸி ப்ளஸ் எஃப் ஆஃப் சி. இப்போ தான் மேலே சொன்ன ரிசல்ட் இல்லையா. ஸோ இது நல்லா நமக்கு தெரியும். இதுதான் அந்த Clairaut's ஃபார்ம் தான் இது. சரி, இப்போ இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் என்ன, y ஈக்குவல் டு பி இருக்கிறது ஜஸ்ட் சி கொடுங்க, அவ்வளோதான். எக்ஸி மைனஸ் சி ஸ்கொயர், ரைட். அவ்வளோதாங்க சொல்யூஷன், ஜென்ரல் சொல்யூஷன் நமக்கு கிடச்சிருச்சு. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறத பாருங்கள், சி இன் டர்ம்ஸ் ஆஃப் சியில் எதுவுமே இல்லை, 4 ஆன்சரும் இல்லையா. இப்போ நான் என்ன செய்கிறேன், சியை நான் என்ன செய்கிறேன், இங்கே வந்து சி ஆர்பிட்டரி, வேர் சி இஸ் ஆர்பிட்டரி, மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது சி. நான் வந்து சி என்னன்னு சூஸ் பண்ணுறேன். சூஸ் சி ஈக்குவல் டு 2, ரைட். சார் இந்த dy by dx பின்னு எடுத்தீங்க, அந்த பியை தான் சின்னு ஜஸ்ட் மாற்றி விட்டுருக்கீங்க. இப்போ dy by dx வந்து 2ன்னு எடுக்கிறதுக்கு சமம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா. அப்போ dy by dx 2ன்னு எடுக்கலாமா சார். எடுக்கலாம். ஏன் எடுக்கலாம், கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. இங்கே சியை 2ன்னு சூஸ் பண்ணுறது சரியா அல்லது ராங்கா. நான் சரின்னு சொல்கிறேன். ஏன் சரி, தெரிஞ்சவங்க மேக்ஸ் நல்லா புரிஞ்சுட்டு படித்தவங்க நம்ம அந்த சி வேல்யூ 2ன்னு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க கமெண்ட்டில் ஏன்னு சொல்லுங்கள். நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க கமெண்ட் பண்ணுவீங்க சரியா. ஓகே, இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ராப்ளமுக்கு நிறையா பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. இதுமாதிரி சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க நல்லா ஒவ்வொன்றும் ஏன் தெரிஞ்சுட்டு படித்தோம்னா நமக்கு நல்ல சப்ஜெக்ட் புரிய ஆரம்பிச்சிடும். சப்ஜெக்ட் புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அச்சீவ்மெண்ட் வேறு லெவலாக இருக்கும். ஓகே, சப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, புரிஞ்சுட்டு படிங்க. ஓகே, இப்போ சி ஈக்குவல் டு 2ன்னு நான் இங்கே கொடுத்தா என்ன ஆகும், இந்த இடத்துல இருக்கிற சி வந்து ஆர்பிட்டரி, மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. நான் சியை 2ன்னு சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணால் என்ன ஆகும், இந்த ஜென்ரல் சொல்யூஷன் y ஈக்குவல் டு சிக்கு 2 கொடுத்தா 2 இன்ட்டு எக்ஸ் 2x மைனஸ் சிக்கு 2 கொடுத்தா 2 ஸ்கொயர் வந்து 4. அப்போ
y ஈக்குவல் டு 2x மைனஸ் 4னு நிற்குது. நான் சி வேல்யூவை 2ன்னு சூஸ் பண்ணால் இப்போ சி வேல்யூ நம்ம ஏதோ ஒன்று கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா இங்கே 4 ஆப்ஷனும் பார்த்தா ஜென்ரல் சொல்யூஷனாக இல்லாமல் அந்த சிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுதான் விஷயம். அப்போ இதில் எந்த ஆன்சர் பாருங்கள், y ஈக்குவல் டு 2x மைனஸ் 4 ஆப்ஷன் சி தாங்க இதுக்கு கரெக்ட். ஓகே, ஒன்றும் இல்லைங்க, கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நல்லா கவனித்தேன். அதில் dydxக்கு பீன்னு கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்த்தா கிளராட்ஸ் ஃபார்முக்கே கிடச்சிருது. இப்போ கிளராட்ஸ் ஃபார்மோட ஜென்ரல் சொல்யூஷன் எனக்கு தெரியும், இதுதான். இது இருக்கா 4 ஆப்ஷனில் போய் பார்த்தா இல்லை. அப்போ சிக்கு எதை சூஸ் பண்ணியிருக்காங்க, 2 சூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவே எனக்கு தெரியுது. அப்போது சிக்கு வந்து 2 கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக y ஈக்குவல் டு 2x மைனஸ் 4னு கிடைக்குது. சரி, சிக்கு 2 சூஸ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு சி ஆர்பிட்டரி மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது, ஒரு கான்ஸ்டண்ட்டாக அது இருக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்குங்க. ஏன் சி வந்து ஏன் 2ஆக இருக்கலாம்? காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிட்டவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது கரெக்டாக சிக்கு 2 போட்டால் இந்த 4 ஆன்சரில் ஒன்று வருது அப்படின்னு உங்களுக்கு எப்படி சார் தோணுது? பாருங்களேன், நல்லா பார்த்தாலே அடிக்கலாமே. இப்போது இங்கே எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயராக இல்லை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டி ஆப்ஷன் இருக்க வாய்ப்பே இல்லை, எக்ஸ் தான். அப்போ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, கரெக்ட். ஆனால் ஜென்ரல் சொல்யூஷனில் பாருங்கள் மைனஸ் சி ஸ்கொயர் இருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை ரிமூவ் பண்ணுறோம். சிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே முன்னாடி 2 கொடுத்துட்டு மைனஸ் சி ஸ்கொயர் நமக்கு கிடச்சிருக்கிற கிளராட்ஸ் ஃபார்ம் இப்படி இருக்குது. அப்போ இதில் சி என்னவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா 2ஆக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இதுதான் வாய்ப்பு இருக்குது. 2 கொடுத்து பார்த்தா நானே சொல்யூஷனில் ஜென்ரல் சொல்யூஷனில் 2 கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆப்ஷன் சி கிடைக்குது. ஓகே, 2 கொடுக்காம ஒரு 3 கொடுப்போமே சார், ஏன் கொடுக்கக்கூடாது? நமக்கு இங்கே 4 ஆப்ஷனை கவனிங்களேன், 3 கொடுக்கலாமா? அப்படி எதுவும் இங்கே இல்லை. ஸோ 2 கொடுத்திங்கன்னா ஜஸ்ட் அந்த கிளராட்ஸ் ஃபார்மோட ஜென்ரல் சொல்யூஷன் வந்து ஒரு பர்டிகுலர் சொல்யூஷனாக வந்து நிற்குது, அதான் சி. ஓகே, நல்லா புரிஞ்சுட்டு படிங்க. ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் dydxக்கு பி அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். கொடுத்தா எனக்கு ஒய் கால்குலேட் பண்ணி பார்த்தேன், கிடைச்ச அந்த ஒய் வந்து கிளராட்ஸ் ஃபார்ம் தான். அப்போ கிளராட்ஸ் ஃபார்மோட ஜென்ரல் சொல்யூஷன் இது தான். ஜஸ்ட் பி இருக்கிற இடத்துல சியை ரீப்ளேஸ் பண்ணிட்டா நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் கிடச்சிரும். ஜஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன் நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் சொல்யூஷன் இது. இதில் சிக்கு 2ன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் சி வந்து நிற்குது. ஓகே, ஒன் ஆஃப் த சொல்யூஷன் இது, சிக்கு வந்து 2ன்னு சூஸ் பண்ணதுனால. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல். தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. நிறைய அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் மேக்ஸோட ஹை லெவல், அதாவது டைரெக்டாக தியரம், ரிசல்ட்டு, டெஃபினிஷன் யூஸ் பண்ணி போடுற ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் இந்த மாதிரி தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எக்ஸாமில் வரும். கேட்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமுமே ஏதோ ஒரு தியரியோட ப்ராப்ளம் அது. அதனால் நீங்கள் தியரியை நல்லா புரிஞ்சு படிச்சிங்கன்னா ப்ராப்ளமுக்கு ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.